தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள கண்ணந்தங்குடி கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் மலையேறி அம்மன் கோவிலில் திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. ஒரு காலத்தில் கிராமத்தில் வாழ்ந்து வந்த மக்கள் வேலை, படிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக வெளி மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லும் நிலை ஏற்பட்டது. சொந்த ஊரிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு சென்றபோதும் கிராமத்து வாழ்க்கையை மறக்காமல் தங்களது முன்னோர்கள் வாழ்ந்த பூமியில் கோவில் கொண்டு அருள்பாலிக்கும் மலையேறி அம்மனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மீண்டும் இந்த கண்ணந்தங்குடி கிராமத்திற்கு வருகின்றனர் பல்வேறு ஊர்களும். பல்வேறு ஊர்களில் வசிப்பது மட்டும் முக்கியமில்லை, பல்வேறு அரசு துறைகளிலும் உலகின் பல்வேறு நாடுகளில் முக்கிய பொறுப்புகளிலும் வசிக்கும் கண்ணந்தங்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் மலையேறி அம்மன் கோவிலுக்கு வரும்போது கிராமவாசியாக மட்டுமே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். இக்கிராமத்தின் காவல் தெய்வமாக அருள்பாலிக்கும் மலையேறி அம்மனுக்கு பாரம்பரிய கலைகளை நன்றியாக செலுத்தும் வகையில் சிலம்பாட்டம் உள்ளிட்ட போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு குழுவாக தனித்தனியாக சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தியபடி கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வரும் அவர்கள் மலையேறி அம்மன் கோவில் எதிரில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் பாரம்பரிய நிகழ்ச்சியினை நடத்தி மகிழ்கின்றனர். சிறுவர் சிறுமிகள், ஆண்கள், பெண்கள் என அனைவரும் இந்த கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை காண முடிகிறது. மலையேறி அம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா தங்கள் கிராம மக்களை ஒருங்கிணைக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் அவர்கள் கூறுகின்றனர். கண்ணந்தங்குடி கிராமத்தில் எழுந்தருளில் இருக்கும் ஸ்ரீ மலையேறி அம்மன் மாரியம்மன் கோவில் உற்சவத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் விழாக்கள் நடைபெறும். அந்த விழாவில் மாரியம்மனுக்கு வைகாசி மாதம் திருவிழாவும், மலையேறி அம்மனுக்கு வைகாசி முதல் புதன்கிழமை திருவிழா ஆரம்பித்து 8 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். இந்த திருவிழாவில் வெளிநாடு வெளியூரில் இருக்கும் கண்ணந்தங்குடி மக்கள் அனைவரும் வந்திருந்து சிறப்பாக இந்த திருவிழாவை நடத்தி மகிழ்வார்கள். இந்த திருவிழாவின் அம்சம் என்னவென்றால் குழந்தைகள் மது எடுப்பது, அடுத்தபடியாக தேரோட்டத்திற்காகவும் சாமி புறப்பாடற்காகவும் 8 நாட்கள் நாடகம் நடைபெறும். அது சமயம் குழந்தைகள் கோலாட்டக்களி, சிலம்பாட்டம் போன்ற நிகழ்ச்சிகளை இந்த ஊரில் இருக்கிற மக்களை வச்சு நடத்தி சிறப்பாக இந்த விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் எல்லோரும் கலந்து கொண்டு அந்த ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நம் சொந்த பந்தங்கள்லாம் வெளியூர்லேருந்து வந்து அனைவரும் இந்த ஆலடிங்கிறது இந்த கோயில் வளாகம். அந்த கோயில் வளாகத்தில் காவடி அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒருத்தர் நலம் விசாரிக்கிறது முக்கியமான விஷயம். எல்லோருமே வெளிநாட்டில் எத்தனை வருஷம் இருந்தாலும் கூட இங்கே கூடி அவங்கவுங்கள பார்த்து நாங்கள் சொந்தக்காரங்களோட அவங்கள நலம் விசாரிக்கிறது முக்கியமான விஷயம். இதில் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது ஒரு புறம் என்றால், கலை நிகழ்ச்சிகள் நடத்தி மக்களை மகிழ்விப்பது மற்றொரு புறம் என ஒவ்வொருவரும் தங்களது பங்கிற்கு கிராம திருவிழாவில் பங்கேற்கின்றனர். திருவிழா கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் மிகவும் அமைதியான முறையில் நடத்தப்படுவதற்கு மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள் கிராம மக்கள்.
நிர்வாகிகளின் ஏற்பாட்டின்படி நடக்கிறது இந்த திருவிழா. நாங்கள் எந்த ஊருக்கு எங்கள் காவலர்களை நம்பி இது ஊர் எந்த விதமான பாதுகாப்பாக நாங்கள் அணுகினது கிடையாது. எல்லாமே ஊர் மக்களுடைய சார்பாகவும் காவலர்கள் சார்பாகவும் அந்த காவலர்களை இது வரைக்கும் அணுகுனதே கிடையாது. எங்கள் கிராமம் அதுதான் எங்கள் ஊரில் பெரிய ஒரு பேர். காவல்துறை அணுகுனதே கிடையாது. அந்த பேர் தான் இன்னும் கண்ணந்தங்குடி மேடைவரை பொறுத்தவரை கண்ணந்தங்குடியை பொறுத்தவரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் கண்ணந்தங்குடி அப்படிங்கிற கிராமத்தில் மாரியம்மன் மலையேறியம்மனுடைய நூற்றாண்டுகளை கடந்து தொடர்ந்து நடந்து வருகிற இந்த திருவிழா. இந்த திருவிழாவுடைய சிறப்பு என்னென்னா, இந்த ஊர் மக்கள் உலகம் முழுவதும் பறந்து வியாபித்து வாழ்கிறாங்க. எல்லாருமே இந்த திருவிழாவுக்கு வந்து கலந்துக்கிறாங்க. உறவுகள் போற்ற இந்த ஊர் மக்கள் வாழ்கிறாங்க. இந்த ஊருடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், பாரம்பரிய கலைகளை மீட்டெடுத்து தொடர்ந்து ஆண்டுதோறும் கிட்டியடிகள், இந்த மாதிரி சிலம்பாட்டம், இதெல்லாம் இந்த பகுதியினுடைய கிராம பகுதியினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்தும் குழுவாக வந்து ஒரு 500 பேர் 200 பேர்னு குழுவாக வந்து அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி ரவுண்டாக வட்டம் அடித்து அந்த சிலம்பாட்டம் கிட்டியாட்டம் இதெல்லாம் இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக அவங்களுடைய அந்த சுயசார்பு வாழ்க்கையும் ப்ளஸ் வந்து அந்த சின்ன குழந்தைகள்லேருந்து ஆண்கள் பெண்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த கிட்டியடியில் சிலம்படியில் கலந்துக்கிறாங்க. இந்த பார்க்க அரசு பணியில் இந்த ஊரில் ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம ஊர் மக்களோட போய் கேட்குறப்ப அறிவுபூர்வமாகவும் அவங்களுடைய ஆற்றல் வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறது காரணம் என்னென்னா, அந்த பாரம்பரியத்தில் தொடர்ந்து அந்த உறவை மீட்டெடுத்து இந்த மாதிரி கலைகளையும் பாரம்பரிய கலைகளையோட இணைந்து வாழ்கிறதுனால